சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த 2 பாட்டோட மிச்சம் இருக்கிறத தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சோசியல் நெட்வொர்க்கிங் சைட். கடந்த 2 பாட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கக்கூடிய சோசியல் நெட்வொர்க் சொல்லியிருந்தேன். இப்போ அதே வரிசையில் அடுத்து இருக்கிறது விகே. இது போன தடவை சொல்லியிருப்பேன், இன்னும் சொல்கிறேன். இது ஃபேஸ்புக் மாதிரி தான். அதே போல் தான் எதையும் யூஸ் பண்ணுறது, ஈஸியாகவும் யூஸ் பண்ணலாம், ரொம்பவும் வைரல் ஆகக்கூடிய ஒரு இது. இதில் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் போடுங்க பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ்புக் மாதிரி தான். ஃபேஸ்புக் காப்பி அடித்தது மாதிரியே சொல்லலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸு மெசேஜ் எல்லாமே அப்படியே அதில் இருக்கிறது தான். நியூஸ் ஃபீடு மெசேஜ் எல்லாம் அப்படியே தான். அடுத்து விசாட். விசாட் ஃபோனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் எனக்கு இப்படி காட்டுது. நான் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணேன்னா எனக்கு இங்கே வெப் விசாட். வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் வெப், அந்த மாதிரி தான் இதுவும் விசாட் வெப்னு சொல்லிக்கலாம். அதே போல் தான் இதுவும் வாட்ஸ்அப் போல் தான். ஆனால் அவ்வளோவா நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகலை இதுலேயும். அடுத்து லைன். இதுவும் வாட்ஸ்அப் போலவே தான், விசாட் போலவே லைனும் தான். இந்த 2 நெட்வொர்க்குமே சேர்ந்து தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னன்னு தெரில, இது ஜாவா ஃபோன் இதுங்களுக்கு தான் ரொம்ப யூஸ் ஆச்சு. இப்போ வர்றதுகளுக்கெல்லாம் அவ்வளோவா யூஸ் ஆகலை. அவ்வளோவா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. இந்த இதில் செக்யூரிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் நிறையா இருக்கனால அவ்வளோவா இது பாப்புலர் ஆகலை. ஆனால் இப்போ இன்னும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அடுத்து ஃப்ளிக்கர். இதுவும் ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங் சைட் தான். இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், உங்களோட எந்த இது வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நிறையா இது மார்க்கெட்டிங் அவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சைட் மாதிரி. இதில் ஈஸியாக அவங்க விற்றுக்கலாம். நிறையா ஃபோட்டோஸ், அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து விற்றுக்கலாம். வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் விற்றுக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் சைன்அப் பண்ணாலே உங்களுக்கு 1 GB, அதாவது 1000 GB கொடுக்குறாங்க. 1000 GB ஆன்லைன் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அடுத்து வேர்ட்ப்ரெஸ். வேர்ட்ப்ரெஸ் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ யூடியூப் வீடியோவிலேயே நிறைய ஸ்டார்டிங் ஆனவனே இந்த இவங்களோட விளம்பரம் தான் வருது. தி ஈஸியஸ்ட் வே டு பில்ட் யுவர் ஆன். இது என்னென்னா, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அவங்க கண்டென்ட் ரீச் ஆகணும்னு விரும்புனாங்கன்னா அதை ஒரு பிளாக் மாதிரியே ரெடி பண்ணி இதில் போடலாம். இது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற பேஜ் தான். நீங்களாகவே உங்களுக்கு ஏற்றாப்புல வெப்சைட் டிசைன் பண்ணி நீங்களாகவே மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் போட்டுக்கலாம். அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இது உங்களுக்குன்னே ஒரு டாமைன் நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்காகவே இருக்கக்கூடியது. உங்கள் பேர் வச்சு இது பண்ணிக்கலாம். facebook.com இருக்க மாதிரியாவே நீங்களும் உங்கள் பேர் வச்சு வாங்கிக்கலாம். அடுத்தது ஜூமுலா. இதுவும் வேர்ட்ப்ரெஸ் போலவே தான். இது வேணால் கொஞ்சம் டெமோ இதுதான் கொடுப்பாங்க. வேர்ட்ப்ரெஸ்ஸும் அதே தான். ஆனால் உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸில் என்ன இதுன்னா, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் facebook.comனே கொடுக்குறீங்கன்னா facebook.wordpress.com அப்படி வரும். ஜூமுலாலையும் அதே தான். இங்கே அவங்களே கொடுத்தாங்க, download.joomla.org. இந்த வெப்சைட் போட்டால் தான் உங்கள் வெப்சைட் போகும். இதே இது எங்களை ஃபேஸ்புக்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா facebook.joomla.org தான் இருக்கும். இது ஈஸியாக இது முக்கியமாக மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஜூமுலா. அடுத்து ட்ரூபால்னு சொல்லுவாங்க, சின்னதாக ட்ரூபோல்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஜூமுலா மாதிரி தான். கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்பவும். இது ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங். பிளாகர். இதுதான் இன்றைக்கி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். இது பிளாகர் நான் என் இதில் இருக்குது, பிளாகர் டுட்டோரியல்ஸில் நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுவும் வேர்ட்ப்ரெஸ் போலவே. இதில் எப்படி வரும்னா, உங்களுக்கு facebook.comனு கொடுக்க முடியாது, facebook.blogspot.comனு கொடுக்கணும்.
ஆனால் இது வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா facebook.com அப்படின்னு வாங்கிடலாம். ஆனால் இப்போ facebook.com அது மார்க் ஜக்கர்பர்க் வச்சுருக்காரு, அதனால் நம்ம அதை வாங்க முடியாது. நம்ம facebook.com பக்கத்துலேயே போட்டு facebook.orgன்னு போடலாம். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்காக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணுங்க. ஆனால் இந்த blogspot.comன்ட்டு உங்களுக்கு இருக்கும், நீங்களாவே வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏர்ன் மணி, கெட் பெய்ட் ஃபார் ஹார்ட் ஒர்க். கூகுள் ஆட்சன்ஸுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, அது மூலம் அதில் இருந்து உங்களுக்கு ஆட்ஸ் வந்து நீங்கள் அது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இங்கே பாருங்கள், நோ யுவர் ஆடியன்ஸ். எல்லா பேருக்கும் உங்கள் கண்டென்ட் போகணும்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சோஷியல் நெட்வொர்க்கிங். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இருக்குது. இது மேலே நான் கூகுள்லேயே பார்த்துட்டேன், வேறு எதுவும் இல்லை. என்னமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. பார்ட் 3 ஆல் சோஷியல் நெட்வொர்க்ஸ் என்னையோட முடியுது, இந்த பார்ட்டோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு அடுத்த பார்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, எப்படி யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டன் விட்ஜெட்டை வந்து பிளாகரில் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.